உங்களுக்கு ஆற்றுக்கு போனால் இந்த மாதிரி கூழாங்கல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர பிடிக்குமாங்க? அப்படி இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் போனால் எடுத்துகிட்டு வந்து இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூழாங்கல்ல நம்ம ஏதாவது இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதை நம்ம பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் பேங்கட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இண்டோர் பிளான்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட்டில் நம்ம கல்லெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது கூட நீங்கள் இதையும் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த கூழாங்கல்ல நான் வந்து ஆக்ரலிக் கலர்ஸை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பெயிண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் லேயர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மேலே திரும்பவும் ஆக்ரிலிக் கலர்ஸையே வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஒரு கோட் மாதிரி எழுதிக்கிறேங்க. சும்மா கலர் பண்ணிவிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸோ இல்லை வெறும் ஒரு கோட் மட்டுமே எழுதினா கூட பார்க்குறக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்னுமே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு பெபிள் ஆர்ட்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வந்து டிசைன்ஸ் எல்லாம் வருங்க. நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நான் அதில் வந்து பி ஹாப்பி அப்படின்னு எழுதிட்டேங்க. இதை நம்ம வீட்டு குட்டீஸுக்கு கூட சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி செய்ய கொடுக்கலாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில்